தீபாவளி பண்டிகையை கொண்டாட இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருக்கும் நிலையில் சென்னையில் தியாகராய நகர் ரங்கநாதன் திருமசம் கூட்டமின்றி காணப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். தீபாவளி இருக்கக்கூடிய சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெருவில் மக்கள் கூட்டம் காலை முதல் வரத் தொடங்கி இருக்கின்றது. இருப்பினும் தற்போது கூட்டம் குறைவாகவே இருக்கின்றது. ஒருபுறம் சென்னையை பொறுத்தவரை நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது மழை பெய்ய தொடங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக ரங்கநாதன் தெருவிற்கு வரக்கூடிய மக்களுடைய கூட்டம் என்பது குறைந்து கொண்டிருக்கின்றது. நேரம் செல்ல செல்ல அதிகப்படியான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையை ஒட்டி மக்கள் அதிகப்படியானவர்கள் ரங்கநாதன் தெருவை பொறுத்தவரை அதிகப்படியான மக்கள் ஒரே இடங்களில் புத்தாடைகள் வாங்குவதற்காகவும் அணிகலன்கள் வாங்குவதற்காகவும் வருகை தந்து கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் தற்போது காலை முதல் மக்கள் வரத் தொடங்கி இருந்தாலுமே அதிகப்படியான மக்கள் தியாகராய நகரை நோக்கி வராமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ரங்கநாதன் தெரு எப்படியுமே மக்கள் கூட்டம் என்பது களை கட்டும். ஆனால் தற்போது வெறிச்சோடி இருக்கின்றது. பெரிய அளவில் மக்கள் கூட்டம் எதிர்பார்த்த அளவில் இல்லாமல் இந்த பகுதியில் இருந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையை ஒட்டி மக்கள் புத்தாடைகள், அதே போன்ற அணிகலன்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்து பொருட்களையும் ஒரே இடங்களில் வாங்கி செல்வதற்கு ஏதுவாகவும் குறைந்த விலையில் மக்கள் வாங்கி செல்வதற்காகவும் தியாகராய நகரை அதிகமாக விரும்பி வருவார்கள். அந்த வகையில் தற்போது வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருவதன் காரணமாகவும் இந்த ரங்கநாதன் தெருவில் வரக்கூடிய மக்கள் பொருட்களை வாங்குவதற்கு சிரமப்பட்டு தற்போது இந்த கடைகளினுடைய ஓரங்களில் மழைக்கு ஒதுங்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக காலை முதல் சற்று மானம் வெளிவாங்கியிருந்த நிலையில் தொடர்ச்சியாக மீண்டும் தற்போது மழை பெய்ய தொடங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக அவ்வப்போது மக்கள் சிரமப்படக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ந்து இருந்து வருகிறது. இருப்பினும் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் அதிகப்படியான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக தீபாவளி பண்டிகையை ஒட்டி ரங்கநாதன் தெருவில் 7 உயர்மட்ட கோபுரங்கள் என்பது அமைக்கப்பட்டு 90 சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக தற்போது இங்கு இருக்கக்கூடிய மக்களை கண்காணிக்கும் பணியில காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக எந்த ஒரு அசம்பாவிதமும் அதே போன்று திருட்டும் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் அவ்வப்போது மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலமாக அறிவுறுத்தலும் வழங்கி வருகிறார்கள். தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வதற்கு காவல்துறை சார்பில் அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று விலை உயர்ந்த பொருட்கள், ஆபரண நகைகளை கொண்டு வர வேண்டாம் எனவும் வரக்கூடிய பொதுமக்களுக்கு காவல்துறை சார்பில் அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக ரங்கநாதன் தெருவை மட்டுமின்றி பாண்டி பஜாரிலும் ஏற்பாடுகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. தொடர்ச்சியாக 7 உயர்மட்ட கோபுரங்கள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மக்கள் கூட்டம் தற்போது மழையின் காரணமாக குறைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நேரம் செல்ல செல்ல அதிகப்படியானவர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.